ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கான விலாகுள்ளே போயிடலாம். இன்றைக்கான விலாக் ஒரு ரேண்டம் விலாக் தான். அதோட நிறைய டிப்ஸ், அதோட மீஷோவில் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூவையும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. காலையிலேயே பாருங்கள் அவ்வளோ பனி. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா ஸ்கார்ஃப் இல்லாமல் வெளியவே போக முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக தான் பனி பெய்யுது எங்கள் ஊர்லலாம். உங்கள் ஊரில் எப்படி பனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் போட்டு நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதுதான் பார்த்திங்கன்னா இட்லியாக ஊற்ற போகிறேன். கேழ்வரகு, கம்பு போட்டு மாவு அரைச்சி வச்சுட்டேன். அதையே நைட்டு கரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ், சின்ன கிளாஸில் உளுந்து ஊற வச்சுட்டு அதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து அந்த மாவோடு இதை மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுட்டேன். காலையில் நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகிட்டு நல்லா பொங்கி வந்துட்டு இருந்ததுங்க. இட்லி ஊற்றுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்னடா இது நம்ம அரிசிக்கு ஊற வைக்கலையே அப்படின்ற கவலையே கிடையாது. நம்ம கேழ்வரகு மாவு, கம்பு மாவெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அதையே ஒரு 2 கிளாஸோ இல்லை 3 கிளாஸோ தேவைப்படுற அளவுக்கு எடுத்து நைட்டே கரைச்சி வச்சுட்டோன்னா காலையில் நம்ம பார்த்திங்கன்னா அந்த உளுந்தும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா காலையில் எழுந்து தோசை ஊற்றுறதுக்கோ இல்லை இட்லி ஊற்றுறதுக்கோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட ஒரு சின்ன கிளாஸில் ரவையை நல்லா காய்ச்சிட்டு அதோட மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி ஊற்றினோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வாசலெல்லாம் பெருக்கிட்டு வந்தாச்சு. உள்ளே இருக்கிற வேலை பார்த்திங்கன்னா வீடு பெருக்கிற வேலை மகா பாப்பா பார்த்துப்பா. நான் இப்போ கிச்சனில் சமைச்சிக்கிட்டே இருக்கேன். பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, சாதம் வச்சுருக்கேன் கேஸில். சரி, ஓகே, அந்த கேப்பில் நம்ம இந்த பாத்திரத்தை கழுவிடுவோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக பாத்திரம்லாம் கழுவி போட்டுட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் அதிகமாக தாங்க பாத்திரம் சேரும். ஏன்னா என்னோடய டிஃபன் பாக்ஸு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, பாப்பாவோட டிஃபன் பாக்ஸு, அப்புக்குட்டியோட டிஃபன் பாக்ஸுன்னு சொல்லிட்டு அந்த டிஃபன் பாக்ஸும் வாட்டர் பாட்டிலுமே சிங்க் ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்குமே. வெளியே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பாத்திரத்தை விட டிஃபன் பாக்ஸும் வாட்டர் பாட்டிலும் தான் அதிகமாக இருக்குமே. வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது கிடையாது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் வாங்கி வச்சுருக்கேன். அதனால் அதையும் டெய்லியுமே வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உள்ளே நல்லா ப்ரெஷ்ஷு போட்டு அடித்தா கூட சால்ட் வாட்டராக இருந்தது அப்படின்னா உள்ளே லைட்டாக சூடு பண்ணி ஊற்றணும். அதாவது ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு போனோம் அப்படின்னா அடியில் கொஞ்சம் சால்ட் படிஞ்ச மாதிரி ஆயிடுது. அதை வாஷ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்குது. இட்லி ஊற்றி வச்சுட்டேன். கேழ்வரகு இட்லி ரொம்பவே சூப்பராக வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொரியல் பண்ணியிருந்தேன். ஒரு பூசணிக்காய் பொரியல், ஒரு பொரியல், 2 பொரியல் பண்ணேங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரம் கழுவுறப்ப சின்ன சின்ன கிளாஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன இந்த மாதிரி கரண்டிங்க, ஸ்பூன் இதெல்லாம் வாஷ் பண்ணி முதல்ல எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சிங்கில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். பிளேட்ஸு, பெரிய பாத்திரம்லாம் மேலேயே வச்சுருவேன். அது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வாஷ் பண்ணுவேன். சின்ன பாத்திரத்தை கழுவிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய பாத்திரம் கழுவுறதுக்கு கொஞ்சம் சிங்கில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதே போல் நம்ம பாத்திரத்தை போடுறப்ப அந்த பேஸ்கெட்டில் நல்லா கமுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா காஞ்சிரும். நான் இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே பால்கனியில் வச்சுட்டேன் அப்படின்னா ஈவினிங் தான் அதை எடுத்து வைப்பேனே, இல்லைன்னா நாளைக்கு காலையில் ஆயிரும். எடுத்து அப்படியே கமுக்கிறப்ப நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கும் ஃபுல்லாக பாத்திரங்களும். இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடு கட்ட போகிறாங்க. அதனால் போர் போட்டுட்ருக்காங்க. காலையில் ஒரு 5 மணிக்கே பார்த்திங்கன்னா போர் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 700 அடி வரைக்கும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. நல்லா தான் தண்ணி வந்தது. நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பெட் ஸ்ப்ரெட் இதுதாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சாஃப்ட்டு. நான் இந்த பெட்டு பார்த்திங்கன்னா இந்த பெட் மேலே போட்டிருக்கிறது கம்பளி தான் போட்டிருக்கேனே. இது வார்ம் பெட் ஸ்ப்ரெட் ரொம்ப நல்லாயிருக்கு. கிங் சைஸ் தான் போட்டிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 680 ருப்பீஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். செம்ம சாஃப்ட்டு. அப்படியே கை வச்சாவே கை பார்த்திங்கன்னா வழுவழுன்னு இருக்குது. குழந்தைங்க இந்த நமக்கெல்லாம் படுக்கிறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அந்த சில்னஸே கிடையாதுங்க. இந்த மாதிரி வின்டர் சீசனில் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
தண்ணி எவ்வளோ போயிருக்கு பாருங்க. காலையில போர் போட்டிருந்தாங்க. அ இவ்ளோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஒரு சிஸ்டர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் எப்படி தினமுமே சீக்கிரம் எந்திரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேறு வழியே இல்லைங்க. நமக்கான கமிட்மெண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எந்திரிப்போம். நமக்கு எதுவுமே வேலை இல்லை, வீட்டில் இருக்கிறோம், பரவாயில்ல நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எந்திரிக்கலாம் அப்படிங்கிற அந்த லேசினஸ் வந்துடும். வேறு வழியே கிடையாது. காலைல சீக்கிரமாக நான் வந்து ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா நான் அத்தனை மணிக்கு எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சாதான் என்னால் வந்து எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போக முடியும். எல்லா நாளும் இப்படி சீக்கிரமாக எந்திரிப்பேனானா இல்லைங்க. ஹாலிடேஸ் வந்தது, சாட்டர்டே சண்டேனா லீவு அப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு 6 மணிக்கு கூட எந்திரிப்பேன். அன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துப்போம். ஏன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுத்தால் தான் நம்மள வந்து அடுத்த நாள் வந்து நம்ம வந்து எனர்ஜெட்டிக்காக வேலை செய்ய முடியும். அதனால நான் தினமுமே எந்திரிக்க மாட்டேன். சனி ஞாயிறானா வந்து கொஞ்சம் நல்லாவே தூங்கிடுவேன். ஆனால் 6:00 மேலே தூங்க மாட்டேன். 6 மணிக்குள்ளவே எந்திரிச்சிருவேன். நம்ம வீட்டு பூனையும் நாய்க்குட்டியும் எப்படி தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? குளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வீட்டு பூனை வந்து பார்த்திங்கன்னா அந்த பப்பி மேலேயே தான் தூங்கிட்டு இருப்பானே. ஆனால் பால் மட்டும் ஊற்றணும் அப்படின்னா பப்பி வந்து பூனைக்கு வந்து ஷேர் கொடுக்கவே கொடுக்காது. அப்படியே வந்து உருமிக்கிட்டே இருப்பான். ஆனால் தூங்குறப்ப மட்டும் 2 பேரும் அவ்வளோ தோஸ்து. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் தூங்குவாங்க. மிளகாலாம் வந்து இப்போ தானே மழைலாம் வந்து சரியாயிட்டு நல்லா வெயில் காய்ஞ்சிருக்கு. அதனால் மிளகாலாம் வாங்கி காய வச்சுருந்தேன். 1 கிலோ மிளகா, 1 1/2 கிலோ தனியா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் ஒரு 50 கிராம், 50 கிராம் வந்து மிளகு, ஜீரகம், கொஞ்சமாக வந்து வெந்தயம் ஒரு 50 கிராம் வந்து போட்டிருக்கேங்க. அதோட நம்ம வந்து கருவேப்பிலை, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பெல்லாம் வறுத்து போட்டுக்கிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கசகசா வந்து பேக்கெட்டில் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கினது ரொம்பவே நல்லாயிருக்கு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 12 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. 12 பேக்கெட்டோட ரேட் வந்து 35 ருப்பீஸுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி லூஸில் வாங்குறத விட இது ரொம்பவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மணி சேவிங்காகவும் இருக்குது. நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா மீஷோவில். அதுதான் வந்து இந்த வார்ம் பெட் ஸ்ப்ரெட். 1 வந்து டெடி பியர் போட்ட மாதிரி, 2 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. 3மே வெல்வெட் தாங்க. வெல்வெட் பெட் ஸ்ப்ரெட் தான். 3மே ரொம்ப சூப்பராக இருந்தது. மீஷோவில் வார்ம் பெட் ஸ்ப்ரெட் அப்படின்னு போட்டிங்கனாவே வந்து உங்களுக்கு வந்து லிஸ்டிங்கில் வந்து காமிச்சிரும். நீங்கள் உடனே வந்து அதோட ரேட்டிங் பார்த்து தான் வாங்கணுங்க. எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம வந்து விஷ்லிஸ்ட்டில் வச்சுட்டு ஏதாச்சும் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கும். அதில் எந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல் ஆகிருக்கு, ரிவ்யூஸ் வந்து யார் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வந்து ரிவ்யூஸ் வந்திருக்கு, ரிவ்யூஸில் எல்லாருமே நல்லா இருக்குன்னு கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கணுமே. சிலது ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரிவ்யூஸும் இருக்காது. நிறைய வந்து அது வந்து சேலும் ஆயிருக்காது. அதனால் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அந்த அளவுக்குலாம் ரொம்ப வந்து லாஸ் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ரொம்பவே ப்ராஃபிட் தான். நம்ம வந்து இது இங்கே இருக்கிற லோக்கல் மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கினோம் அப்படின்னா இதோட ரேட் கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் இருக்குமே. நமக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் வந்து ஆன்லைன் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே ஆன்லைனில் வந்து கிடைக்குது. அது வந்து நாம் வந்து கரெக்டாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பொறுமையாக பார்த்து அனலைஸ் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல வந்து வேல்யூபிளான ப்ராடக்ட் தான் கிடைக்கும். அதே மாதிரி குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸ்க்கு வந்து மிக்கி மவுஸ் போட்ட மாதிரி வாங்கியிருந்தது. அது வந்து அம்மா தான் ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து தம்பி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கா, தம்பி பொண்ணு இருக்கா. அவள் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவா. மிக்கி மவுஸ் போட்ட மாதிரி வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட் ஸ்ப்ரெட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து வாங்கியிருந்தேன் 2. இது வந்து ரொம்ப சாஃப்ட்டுங்க. வார்ம் பெட் ஸ்ப்ரெட்னால் இது கை வச்சாவே கொஞ்சம் கத கத கதன்னு இருக்குது. குழந்தைங்கள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட் வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வின்டர் டைமில் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கை வச்சாவே அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லா இருந்ததுங்க. எனக்கு வந்து இந்த மிக்கி மவுஸ் பெட் ஸ்ப்ரெட்டை விட மற்ற 2ம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி எப்படின்னு தெரியாது. ஒரு முறை வாஷ் பண்ண பிறகு தான் தெரியுமே. வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ஹெவி வெயிட்டாலாம் இல்லைங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு தான் இருக்குமே. இந்த மிக்கி மவுஸ் போட்ட பெட் ஸ்ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா தம்பி பொண்ணுக்காக வாங்கினது. மீதி 2மே வந்து அம்மா வீட்டுக்கு தான் எல்லாமே வாங்கியிருக்கேன். தம்பிங்க யூஸ் பண்ணுவாங்க அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எதுவுமே ஆர்டர் போடல. நெக்ஸ்ட் மந்த் வந்து கண்டிப்பாக வாங்கலான்னு தான் இருக்கனே. ஆனால் வந்து 700 இல்லைனா 650 அந்த மாதிரி. ஏன்னா கிங் சைஸ் வந்து ரேட் அதிகம். நீங்கள் சிங்கிள் பெட் ஸ்ப்ரெட் வாங்குறீங்க அப்படின்னா 550க்கே கிடைக்குதுங்க. உங்களுக்கு
அப்போவே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அது மேலே படுத்தோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் வாங்குங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பில்லோ கவரும் 2மே குடுத்துருந்தாங்க. இந்த மிக்கி மவுஸ் பெட் ஸ்ப்ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஜிப் வச்சு குடுத்துருந்தாங்க. இது 2த்துக்கும் வந்து ஜிப் வந்து கிடையாது. முன்னாடியெல்லாம் ஆன்லைனில் வாங்கினா எல்லாம் ஏமாத்திருவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. எவ்வளவோ டிரான்ஸ்பரன்சி ஆயிடுச்சு. நம்ம பொருள் பிடிக்கல அப்படின்னா உடனே ரிட்டர்ன் போட்டுடலாம். ரிட்டர்ன் போட்டு 2 to 3 டேஸ் ஒர்க்கிங் டேஸ்லேயே வந்து நமக்கு வந்து அந்த காசை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அதனால் பயம் இல்லாமல் ஆன்லைன் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம். மீஷோவில் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஓகே தாங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்களே. அந்த பெட் ஸ்ப்ரெட்டை வந்து 2 in 1ஆவும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ சோஃபா மேலே போட்டு காமிச்சிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சோஃபா கவர் வாங்குறத விட இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட் வாங்கி போட்டோம்னாவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த 3 பெட் ஸ்ப்ரெட்டும் சேர்த்து 2000 கிட்ட ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இன்றைக்கான குட்டி ஸ்டோரி எதுவுமே சொல்ல முடியல. வீடியோ ரிலேட்டடாகவே பேசுனனால ஸ்டோரி சொல்லவே மறந்து போயிட்டேன். நாளைக்கு இன்னொரு குட்டி ஸ்டோரியோட சூப்பரான வீடியோவில் நம்ம திரும்பவும் பார்க்கலாம். நம்ம வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே கொடுங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.